ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரெக்னென்சி சீரீஸ் அப்படின்றதில் வீக் பை வீக் உங்கள் பேபி க்ரோத் எப்படி இருக்கும், சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற சீரீஸில் தேர்ட் வீக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் வீக்கில் உங்கள் குழந்தை என்ன சைஸில் இருப்பாங்க, எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், இந்த தேர்ட் வீக் அப்படிங்கிறது எத்தனை நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எத்தனை நாளில் முடியும், நீங்கள் எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும், இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் மந்த் ப்ரெக்னன்சி எப்படி இருக்கும், அந்த மந்த் வைஸ் அந்த சீரீஸும் தனியாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி இந்த சீரீஸும் தனியாக போயிட்டுருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வீடியோ நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் போட்ட வீடியோவில் சொன்னது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்லேயே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேர்ட் வீக் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அல்லது உங்களுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸோடைய ஃபர்ஸ்ட் எண்டிங்காக இருக்கும். அதாவது நிறைய பேருடைய பீரியட் சைக்கிள் பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். அதனால் கன்ஃபியூஷன்ஸ் ஆக வேண்டாம். இந்த தேர்ட் வீக் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக 20 நாள்லேருந்து 27 நாட்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அப்ராக்சிமேட்டடாக 35 டேஸ் சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 28 டேஸ் சைக்கிள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 18வது நாள்லேருந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய 25th டேஸ் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பெண்களுக்கு இந்த டைமிங்லேயே இம்ப்ளான்டேஷனும் நடந்திருக்கும். ஏன்னா உங்கள் எக்கு வேகமாக ரிலீஸ் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு பேபி அப்படிங்கிறது டக்குன்னு இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அதில் எப்படி உங்கள் பேபி இருக்கும் அப்படின்றத பற்றின டீட்டெயில் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அதனால் அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேர்ட் வீக் அப்படின்றதுல எக் ரிலீஸ் ஆகி வெளியில் உங்கள் ஃபெலோபியன் டியூப்பில் வெயிட் பண்ணும் உங்கள் ஸ்பெர்முக்காக. உங்கள் கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய எல்லா ஸ்பெர்ம்ஸுமே எக்கு ரீச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட்டு உங்கள் கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது பாதி அந்த வெஜினல்லே இறந்து போயிடும். சிலது அந்த கர்ப்பவாய் மியூக்கஸ்லேயே இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலது உங்களுடைய வெள்ளைப்படுதல்னால நீந்த முடியாத தன்மையில் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலது உங்களோட கர்ப்பப்பை ஹீட் அப்படின்றது தாங்காமல் இறந்து போயிடுது. அதுலேயும் மிஞ்சி போய் உங்களுக்கு ஸ்பெர்ம் அப்படிங்கிறது நல்ல குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா வேம நீந்தி வந்து உங்களுடைய எக்கை மீட் ஆகும். அப்படி மீட் ஆகும் பொழுது உங்களுடைய எக்கில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸும் அதே மாதிரி ஸ்பெர்மில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸும் ஒன்றா இணைஞ்சு உங்களுக்கு சைக்கோட்டா ஃபார்ம் ஆகும். அந்த சைக்கோட்டு தான் உங்களுக்கு செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸில் ஈடுபடும். போன இதில் சொன்னது மாதிரியே தான் செல் டிவிஷன் 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லி மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். இதிலே உங்களுக்கு ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். இந்த டைமில் உங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட் கிராம்பிங்ஸ் அப்டாமினல் இருக்கும். அப்டாமினலில் ரொம்ப 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 மைல்டு கிராம்பிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லைட் ஹெட்டேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பீரியடான ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தேவைப்படும். அதுக்கடுத்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தேவைப்படும் உங்களுடைய எக்கு இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு. அப்படி ஈஸ்ட்ரோஜன்லேருந்து ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு மாறும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான ஹார்மோன் சேஞ்சஸ்னால உங்களுக்கு ஹெட்டேக் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. இது மேக்ஸிமம் 5 நாள்லேயே முடிஞ்சிடும். இந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபெர்டிலைசேஷன் 2 நாளுன்னு மாறினதுக்கப்புறம் மொர்லாவாக மாறும். அதுக்கப்புறம் எம்ப்ரியோவாக மாறி உங்கள் கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு இடத்துல கருப்பதிதலில் ஈடுபடும். சிலருக்கு இந்த தேர்ட் வீக்லேயே இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். அப்படி நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு சிம்டமாக இருக்கக்கூடியது ஸ்பாட்டிங், இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மென்மையான உடம்பு இருக்கிறவங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய தசை செல்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டால் கூட உங்களுக்கு அந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம் ஆஃப் உங்களுடைய தேர்ட் வீக் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி அப்டாமினல் கிராம்பிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். ஹெவி பெயின் எப்போவுமே இருக்கவே இருக்காது ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஹெட்டேக் அப்படின்றது இருக்கும் உங்களுடைய ப்ரெக்னன்சியில். இதுதான் உங்களுடைய அந்த தேர்ட் வீக்கில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே, இப்போ நம்மளுடைய பேபி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க இதே மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே தான் உங்கள் குழந்தை அப்படிங்கிறது 2 நாள்
அப்படின்னு சொல்லி செல் டிவிஷன் ஆகிட்டு அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த செல் டிவிஷன் ஒழுங்காக நடக்கலைன்னா கூட சில நேரங்களில் நடந்தால் கூட உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லைன்ற பட்சத்தில் இந்த ஃபெர்டிலைசேஷனே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். எக்கும் குவாலிட்டியாக இருக்குது, ஸ்போமும் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய ரெண்டுமே இணையும் பொழுது குரோமோசோம் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரபணு குறைபாடு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பேபி டெவலப்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் ரொம்ப 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 மைனூட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த டைம்லேயும் ஸ்கேனில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு பேபி அப்படின்றது தெரியவே மாட்டாங்க. ரொம்ப மைல்டாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த டைமில் உங்களுக்கு கை காலோ எதுவுமே இதுவாக இருக்காது, அதாவது க்ரோத் ஆகியே இருக்காது. இந்த டைமில் உங்கள் பேபி எப்படி இருப்பாங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருப்பாங்க. அதில் 2 செல்லாக டிவிஷன் ஆகிருக்கும். ஹெஸ்டினேஷனல் சாக் ஒன்று இருக்கும், இன்னொன்று யோக் சாக் இருக்கும். ஆனால் உங்கள் ஃபீட்டல் ஃபோல்னு சொல்லக்கூடிய உங்கள் குழந்தை உருவாகி இருக்காது. அது வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு 5th வீக் மேலே 5th வீக் 6th வீக் அப்புறம் தான் ஃபீட்டல் ஃபோல்னு சொல்லக்கூடிய உங்கள் குழந்தை அப்படிங்கிறது க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இது வரைக்குமே உங்கள் குழந்தை எந்த மாதிரியான வளர்ச்சியும் இல்லாமல் வெறும் உங்கள் குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான நஞ்சு கொடியும் அதே மாதிரி பனிக்கூட தண்ணீரை சுரக்கிறதுக்கு தேவைப்படும்ல அதுவும் தான் டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட்டில். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபீட்டல் ஃபோல் உருவானதுக்கப்புறம் ஃபீட்டல் ஃபோல் உருவாகும் பொழுது தான் ஹார்ட் உருவாகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு க்ரோத்தும் படிப்படியாக இருக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏர்லி ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் பேபி க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் 10th வீக் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது 2 months கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பேபி க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால தான் உங்களுக்கு 3rd வீக் மேலே 3rd month மேலே உங்களுக்கு வயிறு பெருசாக தெரியுது. இது எல்லாமே காரணம் இதுதான். ஓகே, நம்ம இப்போ 3rd வீக்னா என்ன, அதில் பேபி டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும். நீங்கள் ஏர்லி ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்குமே உங்கள் உடம்பை சூடுபடுத்தக்கூடிய, அதாவது சூட்டை கிளப்பக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. சொல்லப்போனால் காரம், புளிப்பு, ஆயில் ஐட்டம் இது 3மே அவாய்ட் பண்ணிடுங்க. வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றதா அவுட் சைட் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணிடுங்க ஏர்லி ப்ரெக்னன்சியில். அதே மாதிரி பச்சையாக இருக்கக்கூடிய எதையுமே சாப்பிடாதீங்க. பச்சையாக மீன்ஸ் பச்சை கலரில் இருக்கிறத நான் சொல்லலை, அதாவது வேக வைக்காமல் வெறும் பச்சையாக சாப்பிட்றது. இந்த வெண்டைக்காயை பச்சையாக சாப்பிடுவாங்க, கேரட்டை பச்சையாக சாப்பிடுவாங்க, அதே மாதிரி பச்சை பால் குடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் பேபிக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருட்களையுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் 2 உயிராக மாறி இருக்கும் பொழுது ஏர்லியராக உங்கள் குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், உங்களுக்குமே எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இந்த டைமில் இன்ஃபெக்ஷன் ஆனிச்சுன்னா உங்கள் குழந்தை அபோர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆஃப்டர் ஓவலேஷன்லேருந்து உங்களுடைய முதல் 3 மாதங்களுமே நீங்கள் பச்சை காய்கறிகள் இல்லை பச்சையாக எதையுமே சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலோ இல்லை இச்சிங் வர மாதிரியோ அந்த மாதிரி இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு அது இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப இருக்குது, இல்லை அப்படின்னா நான் ரொம்ப டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு எப்பப்போ நீங்கள் யூரின் போடுறீங்களோ அப்பப்போனா நீங்கள் உங்களோட ப்ரைவேட் பார்ட்டை வாஷ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹாட் வாட்டர் இருக்குங்கள, ஒரு நாளைக்கு 2 டைம், காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், அதாவது நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹாட் வாட்டரில் கை தாங்கக்கூடிய சூடு அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் வெஜினல் பகுதியை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும். இதுதான் உங்களுடைய 3rd வீக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் உங்கள் பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது என்னோடய சேனல் ப்ரெக்னன்சி வித் ரேஸா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி.